GTN அகாடமி வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். ரிட்டையர்ட் தமிழக DGP டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் GTN அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறைகளை தெரிந்தவர், புரிந்து கொண்டவர். அவருடைய நெடிவு சொல்லிகள் ஒரு பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கால்களை நன்றாக அறிந்தவர். அதை எப்படி நடைமுறையும் செய்வார்களோ அதற்கு எதிர்மறையாக இவர் செய்து காண்பிப்பார். இது ஒரு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆதவர்ஜுனா வருவதன் மூலமாக இதற்கு முன்னாடியே இருக்கிற புசி ஆனந்தாக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கவனிக்கப்படாமல் போகும்னு எதிர்பார்க்கிறேன். அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்காக கூப்பிட்டார். திருமாவளவன் வரை கடைசி மட்டும் சஸ்பென்ஸ் வச்சுன்னு வராது போயிட்டாரு. காரணம் என்னத்துக்கு? ஏன் வராது போனாரு? திமுக அழுத்தம். திருமாவளவன் செய்வது கபட நாடகம். திருமாவளவனுக்கும் திமுக மீது இருக்கிற இந்த ஒரு எதிர் மனநிலையை சாதகமாக்கி இந்த பக்கம் தாவேகாவோடு இணைக்கும் சூழல் எதுவும் தென்படும் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த மாதிரியான ஒரு கனவு நினைவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கிட்டையும் ஒரு எதிர் மனநிலை உருவாகி அவர்களும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, விசிகாவும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. கூட காங்கிரஸையும் எழுத்துன்னு வந்துடுவாங்க. அதை தோழமை கட்சிகள்லாம் வெளில வந்துடுவாங்க வரிசையா ஒன் பை இங்க தாவேகா சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதிமுக கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க இல்லையா? அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிற சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அதுலயும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வெளில வந்து இந்த கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனா தான் நான் பார்க்கிறேன் கோபிநாத். இவர்கள் எல்லாம் பிரிந்து போவதை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி வரும் பொழுது திமுக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில எடுத்தா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்ல. அந்த கையில எடுக்க மாட்டாங்களா? எடுத்தாங்கன்னா திராவிடம் மங்கிடும். வரக்கூடிய நாட்களில் பல மாறுதல்களை தமிழக அரசியல் எதிர்நோக்க இருக்கும் என்பதுதான் இது ஒரு அறிகுறி, ஒரு இண்டிகேஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் ஆரம்பித்தது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அங்கிருந்து நான் வந்தேன். தமிழ் நேயர்களுடன் கலந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. கோபிநாத்துடன் நான் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். சார், நான் முதலாவதாக இங்க தமிழக அரசியல் வட்டாரத்துல இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பேசு பொருளா இருக்கிற ஆதவர்ஜுனா வந்து தாவேகாவில் இணைய போகிறார் அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களை மையப்படுத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல இன்னைக்கான செய்தி வந்து அவருக்காகவே ஒரு பிரத்யேகமாக ஒரு பதவியை ஒண்ணு உருவாக்க போறதாக, அதாவது தேர்தல் வியூக அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு உருவாக்கி அதை ஆதவர்ஜுனாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவுல இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகுது. இதுல உள்ளார்ந்து சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதுல முதலாவதாக ஆதவர்ஜுனா தாவேகாவில் இணைவது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எத்தகைய மாற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம்? தமிழ் நேயர்களுக்கு ஒரு புரிதலை, டெல்லியில் இருந்து நான் தமிழகத்தை பார்ப்பதனால் கடந்த 10 வருடங்களாக 15 வருடங்களாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் பதவிக்கு வந்த பிறகு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நிறைய பேர் எல்லா கட்சிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலில் இருந்து நகர்ந்து போய்விட்டார்கள் பலர். காரணம், தங்களுடைய பிரச்சாரத்தை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல கட்சி பண்ணியிருந்தது, அது வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே மூலமாக நரேந்திர மோடி தனக்கு ஆதரவாளர்களை முக்கிய பிரமுகராக 2013 நியமித்தார். அது எனக்கு நன்றாக தெரியும். 12 வருடங்களுக்கு முன்பாக இது ஆரம்பித்தது. பல மாநில கட்சிகளில் அது தொடர்ந்து அந்த வியாதி பரவி விட்டது. அது ஒரு வியாதியாகத்தான் நான் கணிப்பேன். அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. அந்த பின்னணியில் பார்த்தால் பிரசாந்த் கிஷோர் பாண்டே தமிழகத்தில் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு பல யுக்திகளை கற்றுக் கொடுத்தார். காரணம், நான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே மற்றும் சில பிரச்சார யுக்திகளை நியமிப்பவர்களுக்கு மீது கோபம் இல்லை, ஆத்திரம் இல்லை, சாத்திரம் இல்லை. இருப்பினும்
டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்த பிறகு, சோசியல் மீடியா வந்த பிறகு, இந்திய பொருளாதாரமும் சரி, இந்திய பிரச்சாரமும் சரி, இந்திய தேசிய தேர்தல் களமும் சரி மாறிவிட்டது. அந்த பின்னணியில் அர்ஜுன் யாதவ் சேர்ந்தது புதியதாக பதவி கொடுப்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், தமிழகத்தில் ஒரு மாற்றம் தேவை. திராவிட அரசாங்கங்கள் கடந்த 70 வருடங்களாக தமிழகத்தை குட்டி சுவராக்கி விட்டீர்கள். ஒரே கட்டையில் மூடிய வட்டை என்று ஐயா காமராஜர் சொன்னது இன்று சரியாக இருக்கிறது. ஆக மொத்தம் விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் திராவிடத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்ததிலிருந்து கோபிநாத், தமிழர்களுக்கு நேயர்களுக்கு ஒரு புரிதல். பல வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொதுமக்கள், குறிப்பாக வாக்காளர்கள், ஒரு விரோத செயலை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், போதைப் பொருள், சாராயம், கள்ள சாராயம், பாலியல் கொடுமைகள் இதெல்லாம் நடந்து விட்டிருக்குது. நேற்று கூட மகாபலிபுரம் ரோட்டில் நடந்தது கொடூரமானது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் புது முயற்சி வேண்டும். ரொம்ப சலிச்சு போச்சுங்க திராவிட அரசியல். We must go for a change. அந்த வரிசையில மாற்றத்தை கொடுக்கணும்னு வர தாவேகாவுக்கு ஆதவ அர்ஜுனாவோட வருகை பலம் சேர்க்குமா? எந்த வகையில் பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? பிரச்சார யுக்திகளை சொல்லித் தருவார். இதுலயும் பலம் சேர்க்கும். அவருக்கு அந்த விஷயம் தெரியும். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் பாண்டேயுடன் பணிபுரிந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறைகளை தெரிந்தவர், புரிந்து கொண்டவர். அவருடைய நெடிவு சொல்லிகள், ஒரு பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கால்களை நன்றாக அறிந்தவர். அது எப்படி நடைபயணம் செய்வார்களோ அதற்கு எதிர்மறையாக இவர் செய்து காண்பிப்பார். இது ஒரு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகத்தான் நான் கருதுகிறேன். அந்த கோணத்துல இது பிளஸ் பாயிண்டாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் விசிகாவில் ஆதவ அர்ஜுனா இருந்த பொழுதே பேசிய பேச்சுக்கள், கூட்டணிக்கு எதிராக, கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தாவேகா நிர்வாகிகளுக்கு அப்படிப்பட்டவர் நம்ம கட்சிக்கு வர்றது நம்மளுடைய கட்சியினுடைய எதிர்காலத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும், ஆதவ அர்ஜுனா ஏற்படுத்திடுவார் அப்படின்ற ஒரு பார்வை நிர்வாகிகளுக்கு இல்லைன்னு மறுத்திட முடியுமா? நிர்வாகிகள் ஏத்துக்கிறாங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருப்பது நியாயம், தர்மம். அதை எதிர்த்து போராட வேண்டியதுதான் விஜயினுடைய கடமை. விஜய்க்கு ஒரு இரட்டை நிலைப்பாட்டு, ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்துவிடும். இருப்பினும் பழையதாக இருப்பவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு புதியவர்களை சேர்ப்பது தவறு என்று சொன்னாலும், பழையவர்களுடைய நிலைமை ஓல்டு ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு ஹேண்ட். அவர்களை புறந்தடிக்க முடியாது. இருப்பினும் புது புது ஐடியாக்களும், புது புது யோசனைகளும், புது புது அணுகுமுறைகளும், புது புது அப்ரோச்சஸ் இருக்கதான் வரவேற்கத்தக்கது கோபிநாத். இல்ல, நீங்க பழையவர்கள் பத்தி சொல்றதுனால இப்போ ஆதவ அர்ஜுனா வருவதன் மூலமாக அவரு எங்க இப்போ விசிகாவில் இருந்த போதும் கூட லைம்லைட் அவர் மேல அதிகமா இருந்தது. அப்படி அந்த வகையில தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்திக்கிட்டாரு. அந்த வகையில இப்ப தாவேகாவிலையும் அவர் அவருடைய செயல்பாடுகளை முன்னிறுத்திக்குவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படும் பொழுது, இதற்கு முன்னாடியே இருக்கிற இப்ப புசி ஆனந்தாக இருக்கட்டும், ஜான ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், இவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கவனிக்கப்படாமல் போகும்னு எதிர்பார்க்கிறீங்க? தவறான கருத்து. ஒவ்வொருவருக்கு 5 பேர்ல ஒன்னா இருக்குங்களா சார்? ஓகே, இந்த 5 பேர்ல ஒன்னா இருக்கா? இதுதான் ஆதவ அர்ஜுனா, இதுதான் மீதி பேர் சொன்னீங்க 4 பேர், இதுதான் விஜய். ஓகே 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 ஓகே. சோ ஆக மொத்தம் 5 விரலும் 2 சேர்த்து சாப்பிட முடியுது. ஒரு விரல் இல்லாட்ட சாப்பிட முடியாது அவங்களால. யூ ஹேவ் டு யூஸ் தி சாப்ஸ்டிக்ஸ். இப்படி பண்ணணும். என்னுடைய அணுகுமுறையில் விஜய் வருவதனால் மற்ற நிர்வாகிகளுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடாது. திரும்ப அவ்வளவுனே சொல்றாரு. வாட் டஸ் இட் இண்டிகேட்? தமிழகத்தில் ஒரு மாற்று அமைப்பு வேண்டும் என்றுதான் பொதுமக்களுடைய எண்ணம். அதுதான் ஆதரவு தருவார்கள். அதற்குத்தான் விஜய் தனக்கு முன்னதாக செய்வாரா என்பதை காலம்தான் பொறுத்து பார்க்க வேண்டும். முதலாக வந்து இருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். காரணம், ஒரு இளைய தலைமுறைகளை எல்லாம் உசுப்பிவிடக்கூடிய அளவிற்கு சீமான், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் வரிசையில் அர்ஜுன் ஆதவ் வருவதும் விஜய் வருவதும் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் இந்த திராவிடத்தை ஒரே முட்டம் மூட்டி விட வேண்டும், முடித்து விட வேண்டும். இல்லாம தமிழ்நாடு வளராதுங்க. எவ்வளவுதான் ஏமாத்த முடியும்? திராவிடம் 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 சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா சார்? இல்ல, இதுல இப்போ அந்த வகையில இப்ப திருமாவளவன் அவர்களே வந்து இப்போ திமுகவுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க மேற்கோள் காட்டினீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் திருமாவளவன் இப்ப ஆல்ரெடி விசிகால இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இப்ப இங்க வராரு. ஆதவ அர்ஜுனா விசிகாவில் இருந்த போதும் கூட திமுகவுக்கு எதிரான மனப்பான்மையில தான் இருந்தாரே ஒழிய
திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அவர் என்னைக்கும் பேசினது கிடையாது. ஒரு பக்கம் அப்படியாப்பட்ட ஒரு பார்வை. இந்த பக்கம் தாவேக்கால வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவனுக்கும் திமுக மீது இருக்கிற இந்த ஒரு எதிர் மனநிலையை சாதகமாக்கி இந்த பக்கம் தாவேக்காவோடு இணைக்கும் சூழல் எதுவும் தென்படும் எதிர்பார்க்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்குள் அந்த மாதிரியான ஒரு கனவு நினைவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு யூ ஹேவ் டு கிவ் எ லாங் ரோப். அரசியல்ல இது அரசியல் கிடையாது, மெதுவா போகும் அது அரசியல். எங்க டிசம்பர் 6ஆம் தேதி ஐயா அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாவில் அந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்காக கூப்பிட்டார். திருமாவளவன் வரை கடைசி மட்டும் சஸ்பென்ஸ் வச்சுன்னு வராது போயிட்டாரு. காரணம் என்னத்துக்கு, ஏன் வராது போனாரு? திமுக அழுத்தம். அப்புறமா எங்க வெங்கை வயல் பிரசாத் பேசுறாரு. ஐயா மு.க. ஸ்டாலின் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் அடங்கி போயிடுது. இதெல்லாம் டிராமா, இதெல்லாம் கபட நாடகம். திருமாவளவன் செய்வது கபட நாடகம். திமுக டக்குன்னு வெளில வந்துருங்க சார். எங்க சார் ஹலால் பண்றீங்க? மெதுவா அரைத்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு வரணும் சார். ஆனா அப்படி வரும் பொழுது இப்ப தாவேக்கா கூட மட்டும் அப்படின்னா கூட திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப விஜய் ஏடிஎம்கே கூட சேர்றாருன்னா இப்ப நம்மளும் அந்த கூட்டணியில இருக்க போறோம் அப்படின்ற இடத்துல திருமாவளவனுக்கு ஒரு நெருடல் இருக்காதா? அதனால அவர் சடனா நீங்க சொல்ற அந்த கட் அண்ட் ரைட் முடிவை எடுக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் சுணக்கம் இருப்பதாக பார்க்கிறீங்களா? என்னை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரியான ஒரு தொங்கலில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை கட் பண்ண வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தலைமை, திமுக தலைமை ஐயா ஸ்டாலினுக்குத்தான் இருக்குமே தவிர திருமாவளவனுக்கு அது ஷுட் பி ஆன் தி ஆப்போசிட் சைட். அவர் கட் பண்ணணும், ஸ்டாலின் கட் பண்ணி விட்டுணும் பலான்னு. இல்ல அதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இப்போ முதல்வர் இப்ப திமுக தரப்புல இருந்தா விசிக வெளியேற்றப்படும் எதிர்பார்க்கிறீங்களா? ஒண்ணு வச்சுங்க கோபிநாத். ஏப்ரல் 6ஆம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுக்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெளியே வருவதற்கு. ஏப்ரல்ல வந்துட்டாங்கன்னா மே மார்ச் ஏப்ரல் ஜூன்ல ஏப்ரல் மே ஜூன்ல இந்த வெளில வந்துடுவாரு திருமாவளவன். ஓகே, சோ கம்யூனிஸ்ட் கிட்டையும் ஒரு எதிர் மனநிலை உருவாகி அவர்களும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, விசிகாவும் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, கூட காங்கிரஸையும் எடுத்துன்னு வந்துடுவாங்க. காங்கிரஸும். ஓகே, பழனி ஆண்டவர் பழனியில் எப்படி முருகன் பெருமான் ஒரு கை தண்டத்துடன் உடை இல்லாமல் இருக்கிறாரோ அது மாதிரி திமுக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இது வெறும் மதிமுக வச்சுன்னு பஜனை பண்ண முடியாது ஸ்டாலினால. அதை தோழமை கட்சிகள்லாம் வெளில வந்துடுவாங்க வரிசையா. அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி மேகா கூட்டணி என்று சொல்லுகிறார். தங்களுக்கு அர்த்தம் அதிலிருந்து புரிதல் வர வேண்டும் என்று தான் எனது தாய் தமிழ் நேயர்களுக்கு ஒரு கோடிப்பு காண்பிக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு அணுகுமுறையில் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது யாராலும். ஏன்னா அது இட்ஸ் a டைனமிக் சிச்சுவேஷன், இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக். அப்படி போயிட்டு இருக்கும், டகாலும் மாறிடும், ஒரு நிமிஷம் மாறிடுங்க. இல்ல அப்போ இந்த பக்கத்துல இருந்து நான் பாக்குறேன், இப்ப திமுக சைட்ல இருந்து இப்போ அதிருப்திகள் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி வெளியே வந்துருவாங்க. சரி, இங்க தாவேகா சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதிமுக கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க இல்லையா? அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிற சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அதுலயும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வெளில இந்த கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ரொம்ப ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷனா தான் நான் பாக்குறேன் கோபிநாத். இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் பல மாறுதல்களை தமிழக அரசியல் எதிர்நோக்க இருக்கும் என்பதுதான் இது ஒரு அறிகுறி, ஒரு இண்டிகேஷன். காரணம், டெல்லியில் நடக்கக்கூடிய சில திரைமறைவு சம்பவங்களை எல்லாம் நான் தமிழர் நேயர்களுக்கு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், நேற்று முன்தினம் ஒரு மிக தலைவர், காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் விசிக தலைவருடன் பேசியதாக நான் கேள்விப்படுகிறேன். என்ன பேசியிருக்காங்க? தாவேகா பத்தி பேசினாரா இல்ல வேற பத்தி எது பேசினாங்க? மொத்தம் காங்கிரசுக்கும் ராகுல் காந்தி கூட நேற்று டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் மாநில கட்சிகள் தங்களுடைய வரம்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் எது இண்டிகேட் பண்றது? ராகுல் காந்தி திமுகவுக்கு எதிராக போக மாட்டாரு, பட் இருந்தாலும் சூழ்நிலை அது மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? திமுக பிளஸ் விசிக இருந்தால் தான் காங்கிரஸிற்கு மிளிருமே தவிர காங்கிரஸ் சைபர். அதுக்கு முன்னாடி ஒன்ன போட்டீங்கன்னா 10, 2 போட்டீங்கன்னா 100. அதை இருந்து திமுக இருந்து பிரயோஜனம் இருக்காது. அந்த தேசிய வாக்குகள் எல்லாம் பாஜக பக்கமும் தேசியவாதத்திற்கு பக்கமும் வந்து விட்டது. முதல்ல இருந்த மாதிரி காங்கிரஸ் என்பது வெறும் ஒரு ஆன்டி ஹிந்து ப்ரோ முஸ்லிம் பார்ட்டியாக ஆகிவிட்டது, அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி. இவர்கள் எல்லாம் பிரிந்து போவதை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி வரும் பொழுது திமுக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில எடுத்தா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்ல. அந்த கையில எடுக்க மாட்டாங்களா? எடுத்தாங்கன்னா திராவிடம் மங்கிடும். ஓகே, எதுக்காக அந்த கூட்டணியை பிரஷர் பண்றான்னு சொன்னீங்கன்னா கூட்டணிக்கு முன்னாடி வரணுங்க கோபிநாத்.
கூட்டணிக்கு முன்னாடி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்கன்னாலே திராவிடம் அவுட்டு. காத்தாடி பஞ்சு அந்த கேஸ் பலூன் உடைஞ்சிடும். ஓகே. அது உடைக்கூடாதுன்னு பாக்குறாரு. எங்க திமுக மைனாரிட்டியாக இருந்த பொழுது காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏக்கு மாதம் ஒவ்வொரு சம்பளம் மாதிரி கொடுத்து விட்டு காங்கிரஸை பதவியில் வைக்க கூட்டணி ஆட்சி அமைக்காத ஒரு தில்லுமுள்ளு செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது என்று எப்படி பண்ணுவாங்க? அதுதான் சொல்லுது. சோ அதுல அப்போ பார்க்கலாம் சார், அதுல பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அதுலதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ஆதவ் இப்ப பிளே பண்ண போறார் தாவேக்காக்குள்ள இருந்து. Don't compare Yadav. Yadav is only a personality, but policies, public pressure, public political pressure இதெல்லாம் சேர்ந்துக்குங்க. ஆதவ் வந்து பிளஸ். ஆதவ் ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். அதுல தாவேக்காவினுடைய மேஜர் பிளேல இவருடைய பிளே இருக்கும் அப்படின்றதான் நான் கேட்க வரேன். ஐடியா கொடுப்பாரு, விஷயம் தெரியும். ஏன்னா அவர் சினிமாவுக்கு இருந்துட்டு அப்புறம் அரசியல் வரான்னு சொல்லிட்டு அரசியலுடைய அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆதவ் விஜய்க்கு புரிதலை கொண்டு வருவார். ஏற்கனவே அவர் விஜய் நற்பணி மன்றம் என்று பல மன்றங்கள் இருந்ததுனால பப்ளிக்கோட தொடர்பு வச்சிருக்காரு. இஸ் ஒன்லி கேட்டலிஸ்ட் ஏஜென்ட் தானே, வேற ஒண்ணுமே இல்லையே ஆதவ். ஓகே ஓகே எஸ் ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அது தொடர்பாகவும் பேசலாம் சார். தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி நன்றி. இந்த விவாதம் மிக மிக சிறப்பாக தாங்கள் நெறியாளராக இருந்து செய்தது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை கிளப்பி விட்டது இந்த வயதிலும் சரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.